என்னமோ நிறைய வேலை இருக்குன்னு சொன்னீங்க. கடைக்கு தொக்கு போடணும், மசாலா பொடியை ஓடணும், ஊறுகாய் ஓடணும்னு சொல்லிக்கிருந்தீங்களே. எல்லாரும் சும்மா உட்காந்து பேசிக்கிறீங்க, அப்புறம் எப்படி? ஆமாடியே, வேலை இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டோம். அதோட ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை செய்யறதுக்கு இப்போ உங்களை எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கேன் நானு. அப்படியேனாக்கா முக்கியமான வேலை? கடை வேலையை காட்டலையா? அது என்னன்னு தெரிஞ்சா நீங்களா ரொம்ப சந்தோஷப்படுவீங்கடியே. ஏக்கா என்னக்கா நீ வேற சஸ்பென்ஸ் வச்சுக்கிருக்க? அப்படி என்ன விஷயம்? என்ன உன் கல்யாண நாளா இன்னைக்கு? கல்யாணம் நல்லா இருக்காது ஏக்கா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் தானே. அதெல்லாம் கல்யாண நாளும் இல்ல, பிறந்த நாளும் இல்ல, அதை விட ஒரு முக்கியமான நாள் இன்னைக்கு. அப்படி என்ன நாளா இருக்கும்? ஒன்னும் புரியலையே. கல்யாண நாள் பிறந்த நாள் ரொம்ப கிராண்டா கொண்டாடுவாங்க. அப்புறம் என்ன நாளா இருக்கும் இன்னைக்கு? ஒன்னும் புரியலையே. நம்ம வேற கதையில பாதியில வந்திருக்கோம், நமக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அங்கம்மா கண்டுபிடிச்சிட்டேன், நீயும் மாப்பிளையும் முத பாத்துக்கிட்ட நாள் தானே இன்னைக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாட்டி, நீ வேற அதெல்லாம் யாரும் யாவும் வச்சுக்கிருக்கா? இப்ப இருக்கவில்லையே அதெல்லாம் யாவும் வச்சுக்கிருக்க? நாங்களே எங்க யாவும் வச்சுக்கிருக்கோம், அதெல்லாம் நமக்கு யாவுமே இல்லை. இன்னைக்கு பார்த்தேன் இன்னைக்கு வர எனக்கு கல்யாண நாள் மட்டும்தான் யாவும் இருக்கு. ஏக்கா பரமு பிறந்த நாளா இன்னைக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, பரமு பிறந்த நாள்லாம் உங்களுக்கு தெரியாது, சொல்ல மாட்டேன் நானு. வேற என்ன நாளா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. நம்மளும் கண்டுபிடிச்சு பிள்ளைன்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதே. சித்தி சொல்லுங்க சித்தி, என்ன நாள் சித்தி? ஒரே சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, மண்டையெல்லாம் குழம்புது, என்னன்னு சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க, அதை நான் சொல்றதை விட முக்கியமான ஆள் வந்து சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கங்க. அமைதி அமைதி, அனைவரும் அமைதியா இருங்க. நான் வந்துட்டேன்ல, நான் வந்து சொல்றேன் இன்னைக்கு என்ன நாள்னு. இது என்ன பரம பிள்ளை படுத்து ரெஸ்ட் எடுத்து கிடந்துச்சு, திடீர்னு புல்லு மேக்கப் போட்டு வந்து நிக்குதே. என்னம்மா எங்கேயும் கிளம்பிட்டியா வெளியில? அதே நான் சொன்னில்ல இன்னைக்கு முக்கியமான நாள்னு, அது என்ன நாள்னு சொல்றதுக்கு தான் பரமு வந்திருக்கா மேக்கப் போட்டுக்கிட்டு. ஏன்ட்ட அப்படி என்னத்த நாளு? பரமுக்கு இன்னைக்கு கல்யாண நாள் கூட இல்ல, அப்புறம் என்ன இதுக்கு பரமு மட்டும் மேக்கப் போட்டு வந்து நிக்குது? ஏக்கா அவளியக்கா என்னதே விஷயம்க்கா, சீக்கிரம் சொல்லுங்கக்கா, மண்டையெல்லாம் குழம்பி போச்சுக்கா, ரொம்ப முடியலக்கா. என்ன அவசியம் டக்குன்னு தேங்காய் உடச்ச மாதிரி சொல்லுங்கக்கா. ஆமா சம்மந்திக்கு இப்பதே மண்டை குழம்பி இருக்கா, இதுக்கு முன்னாடி மண்டை தெளிவா இருந்துச்சா, ஆள பாரு ஆளு, அது மண்டை குழம்பி பல நாள் ஆகி போச்சு, இப்பதே மண்டை குழம்பி இருக்குது. சரி, இதுக்கு மேல சஸ்பென்ஸ் பண்ண விரும்பல, நீங்களாம் ரொம்ப குழம்பிடுவீங்க. உங்ககிட்ட எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சகோதர சகோதரி கிட்ட சொல்லிடுறேன். ஹாய் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு தேனி தமிழ் டூன் சேனலோட பிறந்த நாளுங்க. இன்னைக்கு தான் நம்ம ஆரம்பிச்ச நாள், சேனல் ஆரம்பிச்சு இன்னைக்கோட 1 வருஷம் ஆகுதுங்க. அதனால இன்னைக்கு இந்த நாளை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான் இருக்கோங்க. இவ்வளோ நாள் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தந்ததுக்கு அனைவருக்குமே நன்றிங்க. இதுக்கப்புறம் வர நாட்கள்லையும் உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. எல்லாரும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்கணுங்க தொடர்ந்து. அப்படியா, இன்னைக்கு சேனல் ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சகோதர சகோதரிகள் தான் அதுக்கு காரணம், இவ்வளவு நாள் நம்ம வளர்ந்து வந்ததுக்கு. சகோதர சகோதரிகளே உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க, என் அங்கம்மா குடும்பத்தை ஆதரிச்சதுக்கு. இதுக்கப்புறமா தொடர்ந்து எங்க குடும்பத்துக்கு நீங்க ஆதரவு கொடுத்து வரணுங்க. ஓ அப்படியா, இன்னைக்கு நம்ம சேனலோட பர்த்டேவா? சூப்பர், கங்க்ராச்சுலேஷன் பரமு. தேங்க்ஸ் டி சின்ன பொண்ணு. ஏக்கா இது சொல்லவே இல்லக்கா, நம்ம சேனலோட பிறந்த நாள்னு. ஆஹா, இது நமக்கும் பிறந்த நாள் மாதிரி தானக்கா. நம்மளாம் என்றான நாளுக்கா, இந்த நாளை மறக்க முடியுமா? இத கோலாகலமா கொண்டாடணும்க்கா, சூப்பராகும். அட இது நான் கூட மறந்து போயிட்டேனே. சூப்பர் ராணி, ஆரம்பத்துல நீ எப்படி இருந்த இந்த சேனல் ஆரம்பிக்கிறப்ப, இப்ப எப்படி ஆயிட்டுன்னு பாருடி. ஆஹா, என்ன ஒரு வளர்ச்சி. ஏமா முக்காடுப்புல, ஏன் அப்ப எப்படி இருந்து இப்ப எப்படி இருக்க? அப்ப கொஞ்சம் ரொம்ப ஒல்லியா இருந்தேன், இப்ப கொஞ்சம் பூசின மாதிரி குண்டாயி போயிட்டேன். அப்போ காசு பணம்லாம் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு கிடந்தேன். ஆனா இப்ப ரொம்ப வசதி வாய்ப்புலாம் வந்துருச்சு. எங்க வீட்டுக்கார கை நிறைய சம்பாதிக்கிறாரு, வேணுங்கிற துணிமணி எடுத்து கொடுக்குறாரு, சங்கிலி வாங்கி தராரு. இப்ப நான் டெவலப் ஆயிட்டேன்ல. அப்ப சாதா ராணியா இருந்தேன், இப்ப சகலகலா ராணி ஆயிட்டேன். ராணிய காசு பணம் வேணா வந்துருச்சு, நீ வசதி ஆயிட்டு வேணா சொல்லி ஒத்துக்கிறேன். ஆனா நீ குண்டாடி மட்டும் சொல்லாத, நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். சேனல் ஆரம்பிச்சனைக்கு நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி இன்னும் இருக்க. நீ குண்டாகவும் மாட்டேன், நான் ஒல்லியாகவும் மாட்டேன். இதை யாருனாலும் மாத்த முடியாது. பைய சொன்னாலும் பொறுத்து சொல்ல முடியும். சரி அப்புறம் என்ன, இன்னைக்கு இந்த நாளை செலிப்ரேட் பண்ணணும்னா அப்பத்தா சொன்ன மாதிரி அங்கம்மாக்காவையும் தங்கம்மாக்காவையும் ஒரே மாதிரி மேக்கப் பண்ணி நிப்பாட்டுறோம், செலிப்ரேட் பண்றோம். ஏக்கா மஞ்சட்டி மண்டேக்கா, இவங்க 2 பேத்துக்கும் இப்போ ஒரே மாதிரி தலைமுடி வைக்க போறேன்னு சொன்னீங்க. அத அங்கம்மா தலைமுடி மாதிரி வைக்க போறீங்களா இல்ல தங்கம்மா தலைமுடி மாதிரி வைக்க போறீங்களா? அதை முடிவு பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இன்னைக்கு அம்மாவோட ஹேர் ஸ்டைலும் கிடையாது, பெரியம்மாவோட ஹேர் ஸ்டைலும் கிடையாது. இன்னைக்கு 2 பேருக்கும் டிஃப்ரெண்டா வேற மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ண போறோம். அப்புறம் என்ன, முடிவெடுத்தாச்சுல, பரம சொல்லிட்டால, சின்ன பொண்ணு அதை முடிச்சு வச்சிருவா. மதினி நீங்க போட்டு விடுங்க சித்திக்கு, நான் அம்மாவுக்கு போட்டு விடுறேன். ஆளுக்கு ஒரு பக்கம் போட்டு ஹேர் ஸ்டைல் டக்குன்னு மாத்தி விடுங்க. நடக்கட்டும், ஆரம்பிங்க. சும்மாவே அங்கம்மாக்காவையும் தங்கம்மாக்காவையும் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அவங்க முடிய வச்சுட்டே கண்டுபிடிச்சிருந்தா இப்ப அதையும் ஒரே மாதிரி ஆக்க போறீங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறது இவங்க 2 பேர்த்தி வித்தியாசம்? ஏ சின்ன பொண்ணு மெதுவாடி, மண்டை வலிக்குது, குடும்பி எப்படி செஞ்சு வாடு வட்டு இழுத்துக்கு இருக்க.
ஏம்மா அமைதியா இருங்கம்மா. ஹேர் ஸ்டைல் பண்றப்ப அப்படித்தான் கொஞ்சம் அப்படி இழுக்க வேண்டியது இருக்கு, இப்படி இருக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் எப்படி பண்றது? ஏமா அங்கம்மா அப்ப இன்னைக்கு சேனலுக்கு பிறந்த நாள்ன்றீங்களே, இன்னைக்கு சாப்பாடெல்லாம் தடவுலாம் இருக்குமா நம்ம வீட்டுல? ஆமாமா, எல்லாருக்கும் இன்னைக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கேன். பூராத்துக்கு இன்னைக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65. அப்படியா? சொல்லவே இல்லை இந்த முக்கியமான விஷயத்த. பிறந்த நாள் மட்டும் சொன்னீங்களே, பிரியாணி ஓடுறேன்னு சொன்னீங்களா? என்னடி சஸ்பென்ஸ்க்கு மேல சஸ்பென்ஸ் கொடுத்துட்டே இருக்கியே. எப்படி அம்மாவுக்கும் சித்திக்கும் ஹேர் ஸ்டைலு சூப்பரா? சின்ன பொண்ணு சூப்பர்டி. 2 பேத்துல யாரு அம்மா யாரு பெரியம்மானே தெரியவே மாட்டேனுது. ஒரே மாதிரி இருக்காங்க. ஏக்கா குண்டக்கா, நீங்க 2 பேரும் சூப்பரா இருக்கீங்கக்கா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. எம்புட்டு அழகா இருக்கீங்க 2 பேரும். ஒன்னுச்சுனாப்புல இருக்கீங்களே. இதுல யாரு அக்கா யாரு தங்கச்சினே தெரியல. என் கண்ணே பற்றும் போல. ஏக்கா ஆமாக்கா, கூட இருக்க எங்களுக்கே தெரியல 2 பேத்துல இப்ப யார் அங்கம்மா யார் தங்கம்மான்னு. இந்த நேரம் வெளியாள் யாருனாலும் வந்தாங்க, அவ்வளவுதான் மண்டை பைத்தியமாய் போயிருவாங்க. ஏக்கா நம்ம 2 பேரும் இந்த மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணி எம்புட்டு வருஷம் ஆச்சுக்கா. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணது, இப்பதே பண்ணிருக்கோம். ரொம்ப வருஷம் கழிச்சு சந்தோஷமா இருக்குக்கா. ஆமாடி எங்கம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம 2 பேரும் இப்படி ஒற்றுமையா இருந்து எம்புட்டு நாள் ஆகி போச்சு. இப்பதான் சின்ன வயசு ஆகும்லாம் வருது எனக்கு. உங்க 2 பேருக்கும் சின்ன வயசு ஆகுங்க வரும். ஆனா உங்க 2 பேரும் வீட்டுக்காரு பாத்தாங்களா, அவங்க நிலைமையை சொல்லு. யார் நம்ம பொண்டாட்டின்னு தெரியாம திணறி போயிருவாங்கல்ல. அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. எங்க அப்பாலாம் எங்க அம்மாவை எம்புட்டு கூடத்துல இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாரு கரெக்டா. ஏன்னா அவருக்கு எங்க அம்மா மேல அவ்வளோ லவ். அது எப்படிமா கண்டுபிடிக்க முடியும்? 2 பேரும் குரல் கூட ஒரே மாதிரி இருக்கு, அப்புறம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும்? அப்படி இல்லடியே, எங்க வீட்டுக்காரர் அதே மாதிரிதான். எனக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாரு. எம்படி கூடத்துல இருந்தாலும் எம்படி சனத்து கூட இருந்தாலும் நான் தான் அவர் பொண்டாட்டின்னு கரெக்டா சொல்லுவாரு. ஏன்னா நான் பேசுற வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிருவாரு அவரு. ஐயோ ஐயோ, நான் ஆரம்பிச்சு வச்ச விளையாட்டு எப்படி அமோகமா போய்கிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். இப்ப வருவா அந்த நெட்டச்சி. அவ வந்து குழம்பி போறா உங்க 2 பேத்தையும் பார்த்து. அதுக்காகத்தானே இவ்வளவு டிராமாவும். மேடம் வணக்கம் மேடம். வந்துட்டாள நெட்டச்சி. பாருடி பாரு, 2 பேத்தையும் நல்லா பாரு. யார் அங்கம்மா யாரு தங்கம்மான்னு தெரியாம சும்மா குழம்பி போயிருவா பாரு. யாரு இவன்? முரட்டாளாவில் இருக்கியா? இவன் இதுக்கு இங்க வந்திருக்கியா? பார்க்கவே படுபயங்கரமா இருக்கியா? எப்பா யார்ப்பா நீ? யாரப்பா பார்க்கணும்? மேடம் ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் மேடம் உங்ககிட்ட. நான் ஊருக்கு புதுசு. இவர்ப்பா தம்பி, நீ ஊருக்கு புதுசா இரு இல்ல பழசா இரு, ஆனா நீ ரொம்ப பெருசா இருக்கியே, அதான பயமா இருக்கு. எதுக்காக வந்திருக்க? நீ யாரு? என்ன உதவி வேணும் உனக்கு? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் பையன் இல்ல, நான் பொண்ணு. நீங்க எல்லாரும் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு பையன் நினைச்சு பேசிருக்கீங்க. என்னது நீ பொண்ணா? என்னம்மா சொல்ற? பாக்குறதுக்கு நட உட பாவம் எல்லாம் ஆம்பளை பையன் எனக்கு இருக்கிய, நீ பொம்பளை பிள்ளையா? நம்பவே முடியலையம்மா. எங்க பரமோ சின்ன பொண்ணுமே பரவாயில்லையே, நீ ரொம்ப படுபயங்கரமா ஆம்பளை பையனா அவ்வளவு தெரியுற. சரிம்மா, என்னம்மா விஷயம்? என்ன உதவிமா வேணும்? இதுக்காக வந்திருக்க? நீ எந்த ஊர் தரப்புல? விஷயமே இனிமேல் தானே இருக்கு, இதுக்கப்புறம் தானே கச்சேரி ஆரம்பம். என்ன இந்த பொம்பளைங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காளுங்க. இதுல யாரு அங்கம்மா தங்கம்மா ஒன்னும் புரியலையே. அந்த என்னமோ சொன்னியா, புருமான மாதிரி கொண்ட போட்ட பொம்பளைதான் இந்த அங்கம்மா, மண்டையை பிரிச்சு பைத்தியமா இருக்கிறது தங்கம்மான்னு சொன்னியா. ஆனா இது 2 பேரும் மண்டையை விரிச்சு போட்டு இல்ல, புருமனை கொண்டையும் காணா, வேற ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காங்க 2 பேரும். ஒண்ணுமே புரிய மாட்டேனுது. இந்த 2 பேத்துல யார் அங்கம்மா யார் தங்கம்மா? இப்ப என்ன பண்றது? பேசாம அவங்ககிட்ட கேட்டுருவோமா? ஏமா பொண்ணு, உனைதாமா கேட்டுக்கிருக்கோம். நீ யார் மாவு பேர் என்னம்மா, எங்க இருந்து வர, என்ன உதவி வேணும் உனக்கு, அதை சொல்லுமா. மேடம் அது ஒண்ணும் இல்ல மேடம், நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களே, நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சியா மேடம்? ஆமாமா, நாங்க 2 பேரும் அக்கா தங்கச்சினேம்மா. நீ சொல்ல வந்ததை சொல்லுமா. மேடம் இதுல யார் மேடம் அக்கா, இதுல யார் மேடம் தங்கச்சி? இவருமா நெட்டப்புல, அவ அக்காவா இருக்கும்போது இவ தங்கச்சி, இவ தங்கச்சியா இருக்கும்போது அவ அக்கா. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு, தேவையில்லாத கேள்விலாம் எடுத்துடுற நீ. அதானே, என் மாமியார் பைத்தியமா இருந்தா அடுத்தவங்களை தெளிவா குழப்பி விடும்ல. இல்ல மேடம், தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். பார்க்க 2 பேரும் ஒரே மாதிரி அழகா இருக்கிறீங்களா, அதான் அக்கா யாரு தங்கச்சி யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் மேடம். உங்க பேர் என்ன மேடம்? சொல்றது புரியுதா இல்லையா? அவ அக்காவா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் அவளுக்கு பேர் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போற? அவளுக்கு பேர்லாம் நான் வைக்கல. நீ என்ன அவசியமா வந்திருக்க? ஊருக்கு புதுசா இருக்க, நீ உன்னை பார்த்ததே இல்லை இது வரைக்கும். வீட்டுக்குள்ள நெடுநெடுன்னு வந்துட்டேன், வந்ததே தப்பு. இல்ல நீங்க என்ன எங்களை கேள்வி எடுக்கிறக்க? நீ யாரு என்னன்னு நீ யாரு ஃபர்ஸ்ட் சொல்லு, அதுக்கப்புறம் நாங்க சொல்றோம். அட விடுவாட்டி, அந்த பிள்ளை பாவையெல்லாம் ஆசையில தெரிஞ்சுக்கலாம் தானே கேக்குது. அதுல என்ன இருக்கு? நம்ம யாரு என்னன்னு சொன்னா தெரிஞ்சுக்கிற போது, அக்கா யாரு தங்கச்சி யாரு, என் பேர் என்ன அவங்க வேற என்னன்னு சொன்னா தெரிஞ்சுக்கிறோம்ல. இந்த அங்கம்மா ஒரு மக்கு, இதுக்கு கூரே இருக்காது. எப்ப பார்த்தாலும் ஓப்பன் புத்தகமாவே இருக்கு. கொஞ்சம் கூட ஒரு ஒளிவு மறைவு எதுவும் கிடையாது. இதை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதோ தெரியல. சுமார்மா, நீ வேற விவரம் கட்டவில்ல. முன்ன பண்ண தெரியாத விட்டு நம்மளை பத்தி எந்த இதுவும் சொல்லக்கூடாது, விவரமும் சொல்லக்கூடாது. இந்த பிள்ளை யாருன்னு தெரியல. இதை நம்ம தீவிரவாதி குரூப் தப்பிச்சு வந்த பிள்ளை மாதிரியே இருக்கு. பார்த்தாலும் எனக்கெல்லாம் ஒன்னும் சரி போட்டு வரல. அதெல்லாம் யார் என்னன்னு தெரியாம நம்மளை பத்தி விவரத்தை அந்த பிள்ளை சொல்லக்கூடாது. அந்த பிள்ளை யாருன்னு நம்ம கேட்கணும்.
ஆமா ஆமா எலிப்பாட்டி சொல்றது கரெக்ட் தான். ஏமா நீ யாரும் முதல்ல சொல்லுமா நீ, அதுக்கப்புறம் பேசிக்கிடுவா. நீ சும்மா எங்களை கேள்வி எடுக்கிற ரோடுல வந்து. கரெக்ட். தங்கம்மா தான் கரெக்டா பேசுது. அப்படி இருக்கணும். இந்த அங்கம்மாவுக்கு கொஞ்சம் கூர் கம்மி, எல்லாத்தையும் நம்பிரும். மேடம் என் பேரு ஜாஸ்மின் மேடம். நான் வந்து வெளியூர்ல இருந்து வரேன். எனக்கு யாருமே இல்லை. நான் ஒரு அனாதை மேடம். வெளியூர்ல இருந்தேன் மேடம். பாதுகாப்பே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம். எங்க போனாலும் பசங்களாம் துரத்துறாங்க, எல்லாம் கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க, லவ் பண்றேன் அதுன்னு பின்னாடியே வராங்க மேடம். அதனால என்னால சேஃபா இருக்க முடியல. இந்த ஊர்ல வந்து விசாரிச்சேன். உங்களை பத்தி எல்லாரும் பெருமையா சொன்னாங்க. அங்கம்மாக்கா வீட்டுக்கு போ, அவங்க உதவி செய்வாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு பொண்ணு இங்க வந்திருக்காமே யாருமே இல்லாம, அந்த பொண்ணுக்கு நீங்க உதவி செஞ்சிருக்கீங்களா? அதான் எனக்கும் நீங்க உதவி செய்வீங்கன்னு சொல்லி தான் உங்களை நம்பி வந்திருக்கேன் மேடம். எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுங்க மேடம். இது என்னடா கொடுமையா போச்சு. மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே. இது மாறுவது எப்போ தீருவது எப்போ நம்ம கவலைன்னு சொன்ன மாதிரி நீ ஏன் ஆம்பளை பையன் மாதிரி இருக்க? உன் பின்னாடி எந்த பையன் சுத்தி வந்தியா? அதான் எனக்கு ஒன்னும் புரியல. ரொம்ப சந்தேகமாவே இருக்கு. நீ ஏன் பாக்குறதுக்கு ஆம்பளை பையன் மாதிரி இருக்க? நீ பொண்ணுன்னு சொன்னாவே பொண்ணுன்னே தெரியுது. வேற எப்படி உன் பின்னாடி பசங்க சுத்தி சுத்தி வந்தாங்க? அவங்க யாருக்கானு தெரியாதவங்களா? இல்லங்க பாட்டியம்மா, உண்மையத்தான் சொல்றேன் நானு. சிட்டில எல்லாம் என்னை மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை தான் பசங்களுக்கு பிடிக்கும். அதனால என் பின்னாடி பசங்க எல்லாம் சுத்தி சுத்தி வந்தாங்க பாட்டியம்மா. நான் இருக்கிற உண்மையதான் சொல்றேன். ஏமா உங்க அம்மா அப்பா இல்லையா? உங்க சொந்த பந்தம்லாம் யாரும் இல்லையாம்மா? மேடம் எனக்கு அம்மா அப்பா இருந்தாங்க மேடம். எவ்வளவு பாப்பா, எல்லாத்துக்கும் அம்மா அப்பா இருப்பாங்க. அம்மா அப்பா இல்லாம யாரும் பறக்க முடியாது. இப்ப இருக்காங்களா இல்லையா அதை சொல்லு. ஐயோ ஐயோ, என் மாமியா பைத்தியமானால ஆச்சு. அது பேசுறதெல்லாம் வேடிக்கையாக இருக்கு. இல்ல மேடம், எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. எங்க அம்மா வகுத்த வலி வந்து செத்து போயிட்டாங்க. எங்க அக்கா ஒருத்தர் கூட ஓடி போயிடுச்சு. எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான். அவன் வந்து என்னாச்சு? அவன் யாரையும் கூட்டு ஓடி போயிட்டானா? இல்ல பாட்டி, எங்க அண்ணன் ஒருத்தனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். அதனால நான் யாரும் இல்லாம தனியா நிக்கிறேன். எனக்குன்னு யாருமே இல்ல. எங்க சொந்த பந்தம்லாம் எங்களை வந்து கைவிட்டுட்டாங்க. அதனாலதான் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. உங்களை நம்பிதான் வந்திருக்கேன். எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுங்க, வேலை பார்க்கறதுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க. நான் என்ன பாத்துக்கிறேன். உங்களுக்கு கெஞ்சி கெஞ்சி கேக்குறேன் மேடம். என்னது, உங்க அண்ணன் ஒருத்தனை கொலை பண்ணிட்டானா? ஆஹா, இவளுக்கு தங்க இடம் கொடுக்காருன்னா நம்மளையும் யாரையும் கொன்றுவாளோ? ஏமா உங்க குடும்பத்துல யாருமே சொல்லிக்கிற மாதிரி இல்லையா? அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மா இறந்து போச்சு, அக்கா ஓடி போயிட்டான், அண்ணன் ஜெயிலுக்கு போயிட்டான். என்னம்மா குடும்பம்? இப்படிலாம் இருந்தா சொந்த வந்தோம் கைவிடாம காலை வாவிடும். பேச்ச பாரு பேச்ச. கொஞ்சம் சொந்த வந்தமே உனக்கு கைவிட்டுருச்சு. நாங்க எப்படிமா உதவி செய்வோம் இங்க வந்த நீயே? மேடம் நீங்க தான் மேடம் எப்படியாவது எனக்கு மனசு வைக்கணும் மேடம். உங்களை விட்டா எனக்கு யாருமே இல்லை மேடம். இல்லாட்ட நான் சாகத்தை தவிர வேற வழியே இல்லை மேடம். பரவாயில்லையே, நெட்டப்புல நம்ம நினைச்சதை விட பயங்கரமா ஓவர் ஆக்ட் பண்றாளே. பண்ணட்டும். அவன் என்ன செய்வா? சம்பளத்துக்கு மாரடிக்கிறா. அவன் சொல்றத இவ கேப்பா. சரிம்மா, ஒன்னும் கவலைப்படாதம்மா. அந்த மாதிரிலாம் சொல்லாதம்மா. ஏதாவது ஒரு ரெடி பண்ணலாமா? உதவி செய்யறேன்னு சொல்றாங்க. அப்ப இந்த பொம்பளை தான் அங்கம்மாவா இருக்கணும். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா? அதான் ஜாஸ்மின்றது. பாப்பா நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுத்து உனக்கு ஒரு வேலை வாங்கி தரோம். நல்லபடியா இருந்துக்கணும் சரியா? நீ என்ன படிச்சிருக்க? என்ன இந்த பொம்பளையும் நல்ல பொம்பளையா பேசுது? இதுல யார் அங்கம்மா தங்கம்மா ஒண்ணுமே புரியலையே. இப்பதான் இந்த பொம்பளை அங்கம்மான்னு கண்டுபிடிச்சோம், சந்தோஷமா இருந்தோம். இந்த பொம்பளை நமக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்குறேன், இடம் வேலை வாங்கி தரேன்னுது. இதுல ரெண்டுல யாரு அக்கா தங்கச்சியும் கண்டுபிடிக்க முடியலையே. அதான்டி கதை. கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு தான் உனைய கொண்டு வந்து விட்டுருக்கோம். ரெண்டு பேர்த்தையும் கண்டுபிடிக்கதான் வேலையேவும். மேடம் ரொம்ப பசிக்குது மேடம். சாப்பிட்டே 2 நாள் ஆயிடுச்சு மேடம். தண்ணியை குடிச்சு வயிற்று நிரப்பிக்கிட்டே இருக்கேன் மேடம். கொஞ்சம் சாப்பாடு போடுங்க மேடம். ஐயோ கடவுளே, வகுத்து பசியோடவா இருக்க 2 நாளா? என்னமா சொல்ற? கேட்கவே மனசுக்கு சங்கட்டமா இருக்கு. யாத்தே ஏமா இந்த பிள்ளைய கூட்டு போய் சோறு ஓடுமா பாருமே. இந்த பொம்பளை தான் அப்பனா அங்கம்மா தான் யாருக்கு இறக்கப்பட்டு சாப்பாடு போடும். அப்ப உறுதி அந்த பொம்பளை தான். ஊர்ல எல்லாரும் அப்படித்தானே சொல்றாங்க. அங்கம்மா யாரு ஓனாலும் சோறு விடாம அனுப்ப மாட்டா, நல்ல பொம்பளைன்றாங்கல்ல. அப்பனா கன்ஃபார்மா இந்த பொம்பளை தான் அங்கம்மா. ஐயோ கடவுளே, பசியோட வந்த பிள்ளைக்கு பாருங்க ஒரு ஆம்லேட் மட்டும் ஊத்தி நல்லா சாப்பாடு விடுமா. வகுறார சாப்பிடட்டும். குழம்பு இருக்குல்ல, ஒரு ஆம்லேட்டை போட்டு 2 அப்பளத்தை பொரிச்சு வைமா. சாப்பிடட்டும் நல்லா. புள்ள பாவம். போமா போய் சாப்பிடு முதல்ல, அப்புறம் பேசிக்கிறதா இருந்தாலும். ஆஹா, இந்த பொம்பளையும் அதே மாதிரி பேசுறாளே. 2 பேரும் ஒரே மாதிரி பேசுறாளுங்க. நம்ம எப்படித்தான் கண்டுபிடிக்கிறது எவ அங்கம்மா எவ தங்கம்மான்னு? இதை கண்டுபிடிக்கவே 1 வாரம் ஆகி போயிரும் போலயே. இந்த ஆள் வேற காச்சுன்னு கத்தியான். இந்த பாஸ் வேற. ஏக்கா குண்டக்கா, நீங்க 2 பேரும் குண்டக்கா மண்டக்கா பேசுறீங்க. தப்பு. பரமக்கா மாசமா இருக்காங்க. அவங்க எப்படி குனிஞ்சு வளைஞ்சு வேலை செய்ய முடியும்? சாப்பாடுலாம் போட முடியும்? அதை மறந்துட்டு பேசுறீங்க நீங்க. என்னதான் கதை சுவாரஸ்யமா போனாலும் அவங்க மாசமா இருக்கிறது நீங்க மறக்க கூடாதுல்ல. அந்த அக்கா போட சொல்லுங்க. அந்த சின்ன பொண்ணக்கா சும்மா தான் நிக்கிறாங்க, அவங்க போட சொல்லுங்க. நாங்க 2 பேரும் உனக்கு அக்காவா? எப்பத்தான் நடத்து. அட கரெக்ட், அத்தை சொல்றது. அதை மறந்து போனோம் நம்மளும். சின்ன பொண்ணா நீ கூட்டி போய் சாப்பாட போடுமா. போய் முதல்ல அந்த பிள்ளைய பசியாத்து. சின்ன பொண்ணா இவாரு? அட ஆமா, அங்க ஒரு நடிச்சு நிக்கிறா, இங்க ஒரு நடிச்சு நிக்கிறா. இவ்வளவு ட்வின்ஸா? இந்த வீட்டுல சரியான ட்வின்ஸா இருக்கும் போறது. எங்க பார்த்தாலும் இன்னும் யாரெல்லாம் வர போறாங்களோ தெரியலையே. சிஸ்டர் வாங்க சாப்பிடலாம், வாங்க சாப்பாடு போடுறேன். யார் வந்த பிள்ளையோ பாவம். இப்படி அது வாட்டி யாரும் இல்லாம நாதி இல்லாம தெரியுது.
உலகத்துல கடவுள் என்னென்ன செய்யறாருன்னு வாரு. மனுஷங்களை படைச்சு அதுக்கு ஒரு ஆதரவு இல்லாம அனாதையாக்கி விட்டு அது பொம்பளை பிள்ளை அதுவும் இப்படி தனியா கஷ்டப்பட்டா என்னத்துக்கு ஆகுறது? தாயகப்பு இல்லாம நல்ல ஆளு வாட்ட சாட்டமா சூப்பராத்தே இருக்கா. பேசாம நம்ம வீட்டுக்கு கூட்டுக்கு போய் மாவாட்ட வச்சுக்கலாமா? என்னாடி ராணியே என்னமோ தீவிரமா யோசிச்சிருக்கியே, எந்த கோட்டையை பிடிக்க போற? கோட்டையும் பிடிக்கல கொடியும் பிடிக்கல, பாவம் அனாத பிள்ளையா இருக்கே, ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னுச்சு. சரி போனா போகுது, அதையும் கூட்டுக்கு போய் நம்ம கூட வேலை கொடுக்கலாம், மாவாட்ட சொல்லலாம், வீட்டோட வச்சுக்குருவோம் சாப்பாடை போட்டுன்னு யோசிச்சிருந்தேன். யாரு நீ? போனா போது கூட்டுக்கு போய் சோறு ஓடுவோம் வேலை கொடுப்போம்னு நினைச்ச. நீ எல்லாம் ஒரு வேலை சோறு ஓடுறதுக்கே உட்காந்து 9 தடவை யோசிப்ப. அந்த பிள்ளை ஆள் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா போட்ஸா இருக்கு, உட்காந்த இடத்துல ஒரு குடி சோறை திங்கும் போல. அந்த பிள்ளைக்கு நீ சோறு ஓட்டுவியா? ஏண்டி அப்படி சொல்ற? நான் முத மாதிரி கஷ்டப்பட்டுக்கா இருக்கேன், இப்ப நானும் ஜெலிம்பாத்தே இருக்கேன். அதெல்லாம் ஒருத்தருக்கண்ண உட்கார வச்சு 9 பேருக்கு சோறு ஓடுற தகுதி இப்ப எனக்கு இருக்கு. சும்மா இலக்கரமா பேசிக்கிட்டியாத. சரி அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்றா, நீ அதை போய் வணியமா எடுத்துக்கு பேசாத. எதுக்கா விளையாட்டு? அவ எல்லாமே விவரமா தேவை பேசுவா, அந்த குள்ளிச்சி சாதாரண நாள் கிடையாது. என்னாடியே சும்மா விளையாட்டு சொன்னதுக்கு நீ என்ன எப்படி பேசிக்கிருக்க? புதுசா வசதி வாய்ப்பை பார்த்த நீ உன் பேச்செல்லாம் மாறுது பாத்தியா? இருக்கிற பிரச்சனை தெரியாம இதுக வேற புதுசா பிரச்சனை கிளப்பி போட்டுக்கிட்டு. சரி ஆத்தா 2 பேர் விடுங்க, நல்ல நாள் முழுதும் சண்டை போடாதீங்க. இன்னைக்கு நம்ம சேனலுக்கு பிறந்த நாள், அதை மாதிரி சண்டை போடாதீங்க. என்ன நடக்குது இந்த வீட்டுல? நான் தெரியாம தான் கேக்குறேன். வாங்க மாட்டேக்கா, நீங்க தான் நடந்து வந்துட்டு இருக்கீங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு கேக்குறீங்க? ஏமா நீங்க வேற பேசாம இருங்கம்மா, சும்மா கூட்டத்துல கோமாளி மாதிரி. என்னம்மா சரசு, என்ன பிரச்சனை? இப்போ உனக்கு எனக்கு நீ வந்து மிளகாய் கிடைச்ச மாதிரி பேசிக்கிற. இவ்வளவு பேரை கூட்டி வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தேவையில்லாம உட்காந்து கதை பேசிக்கிற. வீட்டுல வேலை இல்லையா? அடுப்படியில போய் பார்த்தா சாப்பாடு ஆக்கல, உண்ணு ஆக்கல, என்னத்த சாப்பிடுறது மனுஷன்? போய் ஆக்கி சாப்பிடுறது கையை கால என்ன முளையவா இடக்க நிலத்தன இருக்கு. உனக்கு ஒரு ஆள் ஆக்கி வச்சு வடிச்சு வச்சா நீ வந்து சாப்பிடுவியாக்கும். அதானே கரெக்டா சொன்னீங்கக்கா, கொண்ட ஓட்ட துர்க்காக்கா, சூப்பர்க்கா. ஏமா நீங்க பேசாம இருங்கம்மா, டென்ஷன் பண்ணாதீங்க. நீங்க தேவையில்லாம நீங்க எதுக்குமா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு அவங்க சத்தம் போடுற, அவங்களே பாவம் புத்தி சுவாதீனம் இல்லாம அவங்க வாடிக்கு பேசிட்டு இருக்காங்க. அவங்க இடத்துக்கு இப்ப வெடி கொடுத்து பேசிட்டு நீங்க. அவங்க ஏதோ குழந்தை மாதிரி இருக்காங்க, அவங்கள பேசுற பேச்செல்லாம் வச்சுக்க தெரியாத. காசுல காரி எங்க அம்மா இந்த அளவுக்கு ஆனதுக்கு காரணமே நீ குடுக்குற ஸ்ட்ரெஸ் தாண்டி. என்னது ட்ரெஸ்ஸா? நான் அந்த ட்ரெஸ் கொடுத்தேன் உங்க அம்மாவுக்கு. நான் இது வரைக்கும் எந்த ட்ரெஸ்ஸும் கொடுத்தது கிடையாது. நான் அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் தான் போடுறேன். நான் இந்த ட்ரெஸ் கொடுத்தேன், சும்மா ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்க. நானும் கல்யாணம் முடிச்சதுல இருந்து வந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். இப்படி வருஷமா அவங்க அம்மா அந்த ஒரு ட்ரெஸ்ஸே போட்டுருக்காங்க. நான் இந்த ட்ரெஸ் கொடுத்து போட சொன்னேன். அம்மாவோட செம்ம காமெடி. அதானே அந்த குண்டக்கா எப்ப எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க? இங்க வரமா மொட்டையக்கா, நீ தேவையில்லாத பஸ்லாம் பேசிக்க தெரியாத. உனக்கு முடிஞ்சா வாங்கி கொடு ட்ரெஸ். அந்த பொம்பளை சும்மா இருக்கு, அந்த பொம்பளை ட்ரெஸ் வாங்கி கொடுத்துன்னு சொல்ற. எனக்கு யாரும் எந்த ட்ரெஸ்ஸும் கொடுக்கல. நான் இந்த துணி தான் கட்டி தர்றேன், வேற ட்ரெஸ்ஸே இல்லை என்கிட்ட. ஐயோ சரசு உனக்கு சரியான நோஸ் கெட்டு. அங்கம்மா தெரிஞ்சு பேசுதா தெரியாம பேசுதான்னு தெரியல, ஆனா உன்னை நல்லா கலாய்க்குது. ஐயோ என் தலை எழுத்து. ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ட்ரெஸ்ஸுக்கு வித்தியாசம் தெரியாதவெல்லாம் எங்க அண்ணன் கட்டி வச்சு படாத பாடுபட வேண்டியது இருக்கு. ஏனாமா சும்மா ட்ரெஸ் இருக்க? ட்ரெஸ் வேணா சொல்லு, உனக்கு நான் வேணா வாங்கி தரேன். சும்மா தேவையில்லாம அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா இவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா பேசிக்க தெரியாத. நீ இந்த ஒரு ட்ரெஸ்ஸையும் போட்டு தர, நான் வந்து நிக்கிறது வேற துணிமணி மாத்தி நான் பாக்கல. உங்க அண்ணன் என்னைய கட்டிக்கிட்டு அவர் சந்தோஷமாத்தே இருக்காரு. நீ இல்ல ரொம்ப வேதனைப்படுற. நீ நம்ம என்னைய கல்யாணம் முடிச்ச மாதிரியே உனைய கல்யாணம் முடிச்சதுக்காக பாவம் பயந்துக்கிட்டு உன் புரிச்சு வெளிநாட்டுல கிடக்காரு. உன் கூட இருக்க பயந்துக்கிட்டு இங்க பாரு, என் புருஷனை பத்தி பேசாத தேவையில்லாம. அவர் வந்து பிசினஸ்க்காக வெளிநாட்டுல போயிருக்காரு. அவர் ஒண்ணு எனக்கு பயந்துக்கிட்டு ஒண்ணும் இல்ல. இப்ப சாப்பாட்டுக்கு என்ன வழி? உள்ள போனா எதுவுமே இல்ல, சட்டி பட்டி பரம் களி போட்டு வச்சிருக்கீங்க, என்ன சாப்பிடுறது? ஏமா சரசம்மா ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு உங்களுக்கு விருந்தே காத்துக்கிட்டு இருக்கு. ஏதாவது விருந்தா? என்ன விருந்து? அத்தை புண்ணியவதியே, இன்னைக்கு நம்ம சேனலுக்கு பிறந்த நாள், அதனால எல்லாத்துக்கும் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரியாணி வந்துடும், நல்லா கொட்டிக்கங்க. அது சேனலுக்கு பிறந்த நாளா? நீங்க எல்லாம் பிறந்ததே வேஸ்ட், இதுல சேனலுக்கு வேற பிறந்த நாள் கொண்டாடுறீங்களா? பாருமா சரசு, சேனல் பத்தி எல்லாம் பேசாத. சேனல் பிறந்தனால நீங்க எல்லாம் நின்று இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்க, இல்லன்னா நீ எங்க போய் பேசிக்கிட்டு இருப்ப சொல்லு. கரெக்ட், இதுக்கு 100ல ஒரு வார்த்தை. ஏண்டி சேனல் இருக்க போய் தான் நீ கூட வந்து இப்படி பேசிட்டு கிடக்க கேன மாதிரி. இந்த சேனல் இல்லாத நீ எல்லாம் எங்க போய் உட்காந்து பேசிட்டு இருக்க? உன் பேச யார் கேப்பாடி பைத்தியக்காரி. மொட்டையக்கா போங்க, போய் ஓரமா உட்காருங்க, உங்களுக்கும் பிரியாணி தருவாங்க. பிரியாணி வந்துகிட்டு இருக்கான், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். எல்லாரும் பியா பியா பண்ணுவோம். என்னமோ பண்ணி தொலைங்க. சே, இந்த வீட்டுல எதுவுமே பேச முடியல, எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசுதுங்க. இவங்க இப்படி பேசிட்டு போறாங்க, மூஞ்சில முழிக்காத மாதிரி. எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தா இவங்களுக்கு பொறுக்காது. இவங்க மாறவே மாட்டாங்க போல இருக்கு. அது தினம் பாக்குற கூத்து தானேடி. அந்த அக்கா அன்னைக்கு மாறி இருக்காங்க, அவங்க எப்பயுமே அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க திருந்தினாலே அதிசயமேவும். அதுக்கு இடக்கடி அதுக்கு ஒரு வேலை இல்ல. அதுக்கு எல்லாரும் சந்தோஷமா இருந்தா பொறுக்காது. அதுக்கு வீட்டுல சண்டை விட்டு கிடந்தா நல்லா சந்தோஷமா இருக்காது. எல்லா ஒத்துமையா ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டோம்னா அதுக்கு அப்படியே எப்படித்தான் இருக்குமோ தெரியாது. நல்ல சாறுல விழுந்துட்டு இருக்கு, பிரியாணி வரட்டும், எல்லாம் நல்லா சாப்பிட்டு 2 நேரம் நல்லா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு என்ஜாய் பண்ண முடியும். ஏங்கம்மா சாப்பாடு கிடந்துச்சுல காலையில செஞ்சது, சட்டி வீட்டுல கழுவி கிடக்குன்னு சொல்லுது சரசு வந்து.
அட என்னாம நீங்க வேற முரட்டு புள்ள உள்ள ஓச்சுல சின்ன பொண்ணு கூட அந்த பிள்ளை சட்டியை பிறகு ஆவி இருக்காது நேரம் அந்த பிள்ளை உன அண்டாவே காலி பண்ணிடுறேன். அட ஆமா, சொன்னது மாதிரி அந்த புள்ள மைனா சாசு மைனா என்னமோ பேர் சொல்லுச்சு, அந்த புள்ள சாப்பிட்டுருக்கோம். அதே இப்படி வந்து கத்துது வளருது. நல்லா சாப்பிட்றீ ஜாஸ்மின், நல்லா சாப்பிடு. சாப்பிட்டு விட்டு வா, உன் மண்டே கழுவு கழுவு கழுவுன்னு கழுவிடுறேன். அப்பனாவே நீ திருந்துவ. ஏன்னா உன் மண்டையில பூரா குப்பையை நிரப்பி வச்சிருக்கேன் உன் பாசு. அதனால உன் பாசு நாய் சேர நாயை விட்டே கடிச்சு விடணும். ஃபர்ஸ்ட் நீ திருந்தணும். அதுக்கு முதல்ல பேசாம அந்த பிள்ளைய நம்ம வீட்டையோட தங்கிக்கிறோம். ஒரு ஓரத்துல பொம்பளை பிள்ளை பாவம் தங்கி அங்கே போய் தங்கும். சின்ன வயசு பிள்ளையா வேற இருக்கு. நம்ம வீட்டுல தங்கிக்கிட்டு அந்த கடையை கூட பாத்துக்கிறோம். கூட மாட நம்ம அந்த பிள்ளைய பூஜாவை போட்டுக்கோம்ல, அந்த பிள்ளை உடைய இருந்து கடையை பாத்துக்கிறோம். ஐயோ ஐயோ, ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்ச மாதிரி அவன் அந்த கடைக்காகவே உனைய காலி பண்ண வந்திருக்கா. அவளையே கொண்டு போய் கடைக்குள்ள வைக்க போறேன்னு இந்த மெண்டல். இது என்னதான் பண்றதோ தெரியல. கொஞ்சம் கூட யோசிச்சே வேலை செய்ய மாட்டேங்குது. உன்ன பண்ண தெரியாதவளை கொண்டு போய் கடையில விடுறமே, அதை சரியா தப்பான்னு யோசிச்சு பேசுதான்னு பாத்தியா? இது என்ன பண்றது? வேலியில ஓடுற ஓனானை பிடிச்சி வேட்டியில விட்ட கதையாவில் இருக்கு. ஆமாங்க, நல்ல யோசனை. அந்த பிள்ளைய பேசாம கடையில ஓட்டுறோம். அது வாட்டு கடையை பாத்துக்கிறட்டும். அந்த கடையில வேலை செய்யற பிள்ளை பாவம் கொசு மாதிரி இருக்கு. யாரும் திடீர்னு வந்தா கூட பயந்து கிடக்கும். இந்த பிள்ளை நல்ல அடியாள் மாதிரி இருக்கு. இதை பேசாம கடையில விட்டுருந்தே. குடும்பமே லூசா இருக்கியா சாமி? ஹாய் சகோதர சகோதரிகளே, என்னங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு பிறந்த நாள். எல்லாரும் நம்ம சேனல் மேலே மேலே நல்லபடியாக வரணும்னு சொல்லி வேண்டிக்கங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. புதுசாக பார்க்குற சகோதர சகோதரிகளும் ஆதரவு கொடுக்கணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரெகுலராக நம்ம வீடியோவை பாருங்கள். இன்னும் எந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் போடணும்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. மறக்காம அந்த கமெண்ட்ஸை பண்ணி விடுங்க.